வேறு எந்த ஸ்கூலுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா டொனேஷனே கிடையாது. நம்ம ஸ்கூலில் மெட்ராஸில் ஒரு சட்ட ஸ்கூலாக இருந்தால் கூட வந்து டொனேஷன் வாங்குவான். ஒரு ஓலக்கொட்டா இருந்தால் கூட டொனேஷன் வாங்குவான். பெரிய ஸ்கூல்லாம் சொல்லவே தேவையில்லை. SBOA பத்மசேஷர்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் டொனேஷன். எல்கேஜிக்கே 40,000 ரூபாய் 60,000 ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் டொனேஷனுங்கிற பேச்சே கிடையாது. ஃப்ரம் டே நம்பர் 1 இட்ஸ் அ பாலிசி, இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ. சில ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், வித்யா மந்திர் மாதிரி ஸ்கூலில் டொனேஷன் வாங்க மாட்டான். ஆனால் 25,000 ருபீஸ் 50,000 ருபீஸ் கொடுங்க, ஸ்கூல் விட்டு போகிற வரைக்கும் அது எங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. நம்ம அதுவும் வாங்குறது இல்லை. வி நெவர் டேக் டெபாசிட்ஸ் ஆல்சோ. அது ஒரு சாதாரண ஸ்கூல். இப்போ சின்னமா மிஷனில் எல்கேஜிக்கு 40,000 ரூபாய் ஃபீஸ். நம்ம ஸ்கூலில் வந்து 6,000 ரூபாய் தான் ஃபீஸ். ஸோ இது வந்து மற்ற யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு லோ ஃபீஸ். 6,000 ரூபாய் ஃபார் த ஸ்மாலர் கிளாஸஸ், 12,000 rupees for senior classes, all included. And the facilities what we have, no other school can even think of. Number school வந்து ஏறத்தாழ ஒரு 150 crores இன்வெஸ்ட்மெண்ட்டில் நடக்குது. அண்ட் ஒரு ஹை ஸ்கூலுக்கு 150 crores இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது. மற்றவங்கள வட்டி கட்டியே செத்துருவாங்க. அண்ட் வாட் ஆல் அதர்ஸ் cannot think of. இப்போ டிஏவி பாருங்கள், பத்மசேஷனுக்கு பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ப்ளே கிரவுண்ட் கூட கிடையாது. தே கோ டு கார்பரேஷன் ப்ளே கிரவுண்ட்ஸ் டு ப்ளே. Whereas we have 15 to 20 acres of land and all types of play courts. ஒன்று ரெண்டாவது 3 LCD தியேட்டர் வச்சுருக்கோம். இப்போ 4 ஆகி போச்சு. And we have 44,000 square feet building for exclusive girls school and roughly 60,000 square feet for the boys school, laboratories and other things. So over 1 lakh square feet buildings வச்சுருக்கோம். 6 லேப் வச்சுருக்கோம். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரு 250 கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். 2 ஜிம் வச்சுருக்கோம். 2 ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோம். ஒரு வாட்டர் ஃபால் வச்சுருக்கோம். ஒரு டாய் ட்ரெயின், ஒரு ஹெலிகாப்டர், ஒரு 4 பெடல் சைக்கிள், ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் கார், இதெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு லைவ் செஸ் வச்சுருக்கோம். அங்கே சுவிட்சர்லாண்ட் ஜெனிவாலெல்லாம் பார்த்துப்பீங்க பார்க்கில், அந்த மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் ஒரு டோட்டல் நேச்சுரல் ஆம்பியன்ஸ், எங்கே பார்த்தாலையும் ஒரு க்ரீனரி, அந்த மாதிரி வச்சுருக்கோம். And all the 48 classrooms in the boys school are air conditioned. 1,40,000 ரூபாய் எலக்ட்ரிக் பில்லே கட்டுறோம் மாதத்துக்கு. இது மாதிரிலாம் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. பிகாஸ் we want to give a class, we are doing all this boldly, we don't want money from the school. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ தட்ட ஃபீஸ் வாங்கினா கூட அது பூரா ஸ்கூலுக்கே கொடுத்துட்றோம் நம்ம. இப்போ we have around 1,800 students and this year so far the admissions have gone to 2,000 plus வந்துச்சு. So 1,800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் 1,000 ரூபாய் மாதம் வச்சிங்கன்னா கூட, பிகாஸ் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 500 to 1,200, ஆவரேஜ் 1,000 ரூபாய் வச்சிங்கன்னா 18 lakhs ஃபீஸ் வரும். அந்த 18 lakhsல 9 lakhs we are paying as salary to the teachers. அதாவது பெய்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, வாலண்டியர் டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்களாம் வாலண்டியர் டீச்சர்ஸ். நான், ஜிபி, சந்தானம் சார், அருண் சார், நாங்களாம் வாலண்டியர் டீச்சர்ஸ். பெய்ட் டீச்சர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று நம்ம இன்மேட்ஸ்லேருந்து குவாலிஃபைட் டீச்சர்ஸ் எடுக்கிறோம். இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் டீச்சர் ட்ரைனிங் காலேஜுக்கு லெட்டர் போட்டுட்டு வி கோ ஃபார் கேம்பஸ் இன்டர்வியூ. இது நான் புதுசாக ஆரம்பித்த சிஸ்டம். டீச்சர் ட்ரைனிங் காலேஜுக்கு போய் கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல டீச்சர்ஸை கொண்டு வர்றது. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்க்ரீனிங் இருக்கிறவங்களுக்கு நம்ம வி பே ட்ரெயின் ஃபேர், பிக் தம் அப் அட் த ரயில்வே ஸ்டேஷன், கிவ் தம் அகாமடேஷன், ஃபுட் and ask them to conduct a demo class and give them. And we pay central government scales for them. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. அரௌண்ட் 9 lakhs நம்ம சேலரி கொடுத்துருவோம். 84 டீச்சர்ஸ் இருக்காங்க. 9 lakhs சேலரி கொடுத்துருவோம். அது போக 9 lakhs per month இருக்கும். இதில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோன்னா, 95 மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க பணமே கட்ட தேவையில்லை. அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. ஹாஸ்டல், ஃபுட்டு, நோட்ஸு, புக்ஸு எல்லாமே ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 lakhs பட்ஜெட் வச்சுருக்கோம். அண்ட் நம்ம ஸ்கூலில் தொடர்ந்து 7 years ப்ளஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லாயல்ட்டி போனஸ்ன்னு வச்சுருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் 5,000 ரூபாய் கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் நம்பி வந்து படிக்கிறாங்கிறதுக்காக. அவன் எந்த டூர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு 3 ரேங்கர்ஸ் இன் ஆல் த 12 classes பார்த்தீங்கன்னாக்கா 3 செக்ஷன் இல்லை 2 செக்ஷன் வச்சா கூட 100 people இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுப்போம். அவங்களும் எந்த டூர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது அடுத்த அடிஷ்னல். இந்த 9 lakhsல நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது. Plus we keep developing additional infrastructures. இந்த எக்ஸஸ் பண்ண வர 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 இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நாட் 1 paisa is taken out from the school and no donation, no deposit, and even the fee gets back to the teachers and the students. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. Always been getting 100% result. Plus ஸ்கூலுடைய ஆவரேஜ் மார்க்கே வந்து 88% வருது. ஆவரேஜ் மார்க் அது ஒரு அச்சீவ்மெண்ட்.
அண்ட் மற்ற ஸ்கூல்லலாம் அவங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு 95 மார்க் வாங்கின பசங்களுக்கு தான் சீட்டே கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் மூஞ்சி பார்த்து இன்டர்வியூ வச்சுட்டு கொடுப்பாங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம். 50 மார்க் 55 மார்க் இருந்தால் கூட சீட் கொடுத்துட்றேன் நான். அந்த பசங்களை நான் 95 98 200க்கு கொண்டு வரேன். அதனால் நான் தான் பெஸ்ட்டு ஸ்கூல் நடத்துகிறேன் அவங்களெல்லாம் விட. அவங்க டாப்பர்ஸை எடுத்துக்கிட்டு அது பேரண்ட்ஸ் படிக்க வைப்பாங்க, பேரண்ட்ஸ் டியூஷன் கொடுத்துருவாங்க, பேரண்ட்ஸே மியூசிக் டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு நல்ல பேர் வந்துடும். இங்கே பேரண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. எவ்ரிதிங் வி டூ. இது ஒரு டோட்டலாக நாம் கொண்டு வரதுனால அவங்கள விட நாம் தான் வந்து நிஜமான நல்ல ஸ்கூல் நடத்துகிறோம். அண்ட் எவ்ரி இயர் வி ஆர் கெட்டிங் 4 to 5 ஸ்டேட் டாப்பர்ஸ். ஒரு 200 out of 200 வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லேயும், சான்ஸ்கிரிட்லாம் 198 for 200, ஃப்ரெஞ்சில் 190 for 200, லாங்குவேஜில் 195 for 200, இந்த மாதிரி டாப் வர மாதிரி, ப்ளஸ் மற்ற சப்ஜெக்டில் 200 out of 200 வாங்குற மாதிரி. இது ஒரு நல்ல விஷயம். அண்டு டீச்சிங் நம்ம வித்தியாசமாக பண்ணுறோம். மற்ற ஸ்கூலுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட்லேயே 12th ஸ்டாண்டர்ட் பாடம் நடத்துவோம். நாம் அந்த ஒம்புக்கெல்லாம் போகிறதே கிடையாது. சில ஸ்கூல்லலாம் ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு சம்மர்லலாம் ஸ்கூல் வைப்பாங்க. நானும் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நம்ம ஸ்கூலில் சாட்டர்டே சண்டே ஸ்கூலே கிடையாது, ஸ்பெஷல் கிளாஸே கிடையாது, சம்மர் ஸ்கூலே கிடையாது. ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிப்போம் 12th. 100 hours we finish all the portions. என்ன பண்ணுறோம்? we take all the 4 technical subjects, the core subjects னு சொல்லுவாங்க, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி 1.5 hours கிளாஸஸ் வைக்கிறோம். மார்னிங் 9 to 4. அதில் 15 minutes வந்து ஸ்னாப் டெஸ்ட். நேற்று என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அது படிச்சுட்டு வரணும். அதனால் அவன் அன்றைக்கி படிச்சாகணும். மறுநாள் காத்தால 15 minutes ஸ்னாப் டெஸ்ட் வச்சுருவோம். ஸோ 1.5 hours into 4 subject. இந்த மாதிரி டோட்டல் ஃபோக்கஸ் பண்ணி 100 hours எல்லா போர்ஷனும் முடிச்சிடும். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, ஸ்பெஷல் கிளாஸ் இல்லாமல் ஸ்கூல் கரிக்குலத்துலேயும். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷமாக இருக்கிற பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை 10% ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ 10% டெஸ்ட்டு 10 வைக்கிறோம். அப்புறம் அதையே இன்னும் கன்சல்டேட் பண்ணி 25% டெஸ்ட் வைக்கிறோம் 4. அப்புறம் 50% டெஸ்ட் 2 வைக்கிறோம். 100% டெஸ்ட் 2 வைக்கிறோம். இதெல்லாம் முடிச்சுட்ட உடனே அந்த 7 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் 14 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை கண்டென்ஸ் பண்ணி ரிப்பீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு 5 கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பண்ணுவோம். ஸோ இந்த 20 கொஸ்டின் பேப்பரை காலையில் வந்தவுடனே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு 2-3 hours. அது ஆன உடனே 3 hours கிளாஸ்லேயே உட்காந்து படிக்கணும். அவன் அதே கொஸ்டின் பேப்பர் தான் படிக்கணும். அதே கொஸ்டின் பேப்பரை சாயந்தரம் பரீட்சை எழுதிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ஸோ ஒரு 40 டெஸ்ட் எழுதுறானுங்க ஒவ்வொருத்தரும். ஸோ பிஃபோர் தே கோ ஃபார் எக்ஸாம், டைம் மேனேஜ்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி, சாய்ஸில் விடாமல் எல்லாத்தையும் படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ரிகரஸ் ட்ரைனிங் வச்சுருக்கோம். அதனால் நம்ம ஸ்கூல் ரிசல்ட்டை பற்றியே கவலைப்படவே தேவையில்லை.